ஒரு பெண்ணுக்கு நிறைய சந்தோஷம் இருக்கு குழந்தை பிறக்கிறதுல, ஆண்களுக்கும் இருக்கு. அதுல ஆண்களுடைய கஷ்டத்தை வெளியில சொல்ல மாட்டான். அதான் ஆண். சொல்ல போனா, நான் என் மனைவி இந்த முகரத்துலதான் இருந்தாங்க பிரசவத்துக்கு. என் மனைவியோட பிரசவத்துல ஒரு தனி மனிதனா இருந்து ஒரு பிரசவத்துல என்னென்ன நடக்குங்கிறது அத்தனையும் எனக்கு தெரியும். அந்த ஒரு மணி நேரம் அந்த ஆபரேஷன் அப்ப நான் வெளியில உட்காந்துருக்கப்ப யாராவது போன் பண்ணி கேட்டா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும், அடுத்து நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படின்னு நம்ம திக்குன்னு இருப்போம் இல்லையா. அதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். எல்லாரும் நம்மளும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஐயா சொன்னீங்க கண்ணாடிங்கிற பெண்களை பத்தி, உண்மைதான். இந்த ஆண்கிற பாதரசம் பின்னால இருந்தாதான் இந்த கண்ணாடிக்கு மதிப்பு, ஆண்கள் இருந்தாலும் அந்த பெண்களுக்கு மதிப்பு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்து பேரின்பத்தை பத்தி சொன்னாங்க சகோதரி. அப்படியே பல்பு எரியுதுன்ட்ட பார்த்தா அந்த டீல் அடிச்சு உட்கார்ந்துருக்காரு. என்ன இன்னொன்னு பாருங்க, இந்த சதுரங்கத்திலே பாருங்களேன், சதுரங்கத்திலேயே இந்த இதுக்கு ராணிக்கு அவ்வளவு இது இருக்கும், ராஜாவுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு கட்டத்துக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. மணி நம்ம ஆண்களுடைய வாழ்க்கை அந்த கட்டம் தான். அதனால என்னைக்கு நமக்கு பரிதாபமான நிலையில தான் ஆண்கள் இருக்கான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீரகுமார் அவர்களே மிக சிறப்பான முறையிலே தனது தரப்பு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது அவங்க வீட்டுக்கு முதல் வந்தப்ப புத்தகம்லாம் நிறைய கொண்டு வந்தாங்கன்னு நான் நினைச்சேன், சரி கணவனை சமாளிக்கிறது எப்படி, கணவனை கவர்வது எப்படிங்கிற மாதிரிலாம் புத்தகம் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா சமைக்கிறது எப்படிங்கிறதுக்கான புத்தகத்தை கொண்டு சரி அதை வச்சு அவங்க சமைச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா மாமியா நோட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காங்களாம். பொண்ணு நல்லா சாப்பிடும், நல்லபடியா படிச்சு பார்த்து நல்லபடியா சமைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்கிறத பாக்குறப்பதான் ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நல்ல ஒரு விஷயம். அதாவது இவங்க தரப்புலதான் சொல்லிட்டு இருந்தாங்க, சொல்லுவாங்க, அதாவது இந்த கணவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. உண்மை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி அப்படின்னு புருஷங்காரர் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. சரி, இப்ப இவங்க தரப்புல சொல்றது பாக்குறப்ப ஒரு 3 முடிச்சாலே முட்டாளான கேளு கேளு தம்பி அப்படின்னு பாடுற பாட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி சில அருமையான கருத்துக்களை ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காங்க ஐயா வீரகுமார் அவர்கள். இப்பொழுது இவங்க கொடுத்த இதுவரைக்கும் வழங்கப்பட்ட அந்த பேச்சுக்களுக்கு ஒரு அதிரடியா பதில் கொடுக்கறதுக்கு உங்களுடைய மனதை கவர்மெண்ட் பேசுவதற்காக ஷினாஸ் சுல்தானா பரவசமே அப்படின்னு பேசுறது யாரா வராங்க. விண்ணை அளந்த அன்னை மொழிக்கு முதற்கண் வணக்கம். தஞ்சாவூர் சிங்கம், செம்பு கலங்காத தங்கம், பரவசத்தின் மெய்யழகர் நடுவரையா அவர்களுக்கும் நீராமுகம் பக்கம் ஊருங்கிறதுனால சொல்றாங்க. பரிதாபமா மூஞ்ச வச்சுக்கிட்டு பச்சை பொய்ய பரவசத்தோட சொல்ல வந்திருக்கும் பம்மல் சம்பந்தம் பரவசம் என்னும் பார்க்கடலில் துபுக்கடின்னு குதிச்சு மெய் உணர்த்த வந்திருக்கும் எங்கள் அணி ஜாலியோ ஜிம்கானாவிற்கும் பார்வையாளர்களுக்கும் அன்பான தமிழ் வணக்கம், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயா, கல்யாணத்துக்கு முன்னாடி பழனியில வச்சிருந்த பழைய தூசு தட்டின சொம்பு மாதிரி அண்டா மாதிரி இருந்த நீங்கெல்லாம் நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படி விளக்கி வச்ச வெங்கல பாத்திரம் மாதிரி ஜொலின்னு ஜொலிக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயா, நம்ம சோபனா மேம் வந்தாங்க. அதாவது நீங்கெல்லாம் இந்த தலைப்புல பேசலாமா? அதாவது இங்க இருக்கிற ஆண்கள்லயே பரவசத்தின் உச்சத்தில் இருக்கிறதே நம்ம உங்க சார் தான். நீங்க இப்படி பேசலாமா? கடவுளே ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளைய பாக்கல, மாப்பிள்ளை பொண்ண பாக்கல, அப்பயே தப்பிச்சிருக்கலாம். ஆனா விதி வலியது அப்படின்னு கல்யாணமும் நடந்து விதிய மதியாலையும் வென்று இன்னைக்கு கடுகளவு காதல் குறையாம வாழ்க்கைய பரவசத்தோடு நடத்துறோம் அப்படின்னு சொன்ன அதே வாயால இன்னைக்கு இப்படி
நியாயமா? நடுவர்களே, என்னென்ன பாயிண்ட் இவங்க சொல்றாங்க? இவங்க சொல்றதுலாம் கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா? அதுவும் நாங்க தான் வேலைக்கு போறோம், நாங்க தான் சம்பாதிக்கிறோம், கார் ஓட்டுறோம், ஏர் ஓட்டுறோம், கப்பல் ஓட்டுறோம், வீடு தான் ஓட்டுறாங்க. உண்மையை சொல்லல. அதாவது ஒரு காலத்துல, அதாவது 2-3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உழைச்சு நான் தனியா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பரிதாபமான நிலையில வாழ்றேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இப்போ உங்க சுமைய பாதிக்கு பாதியா தீர்க்கிறதுக்காக மனைவிகள் வந்துட்டாங்க. நீங்க வீடு கட்டணும், காரு வாங்கணும், நிலம் வாங்கணும், இப்படின்ற பெரிய பெரிய கனவுகளையும் ஆசைகளையும் பொறுப்புகளையும் தீர்க்கிறதுக்கு மனைவியினுடைய பங்கு பாதிக்கு மேல இருக்கு. வருமானமாவும் சரி, உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறதுலயும் சரி. அப்ப 10 வருஷத்துல ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கறத மனைவியோட உறுதுணையினால 5 வருஷத்துலயே உங்களால இப்ப செய்ய முடியுது. இப்படி இருக்கப்ப நீங்க எல்லாம் பரிதாபமா? அதுக்கப்புறம் எங்க வாத்தியார் ஐயா வந்தாங்க. அதாவது எங்க வாத்தியார் ஐயா என்ன சொல்றது, நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அடிச்சு விடுறாங்க இஷ்டத்துக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துக்காகவும் உங்க சகோதரிகளுக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி வெறும் ஆளா பரிதாபமா வரீங்க. உங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் பவானி மேம் சொன்ன மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ் என்ன, காஸ்ட்லி செயின் என்ன, போன் என்ன, வாட்ச் என்ன, செருப்பு பாத்தீங்களா, இதெல்லாம் ஏது எங்க ஆண்டி கொடுத்த கிஃப்ட். அதாவது ரிட்டன் கிஃப்ட்னா உங்களுக்கு வரதே உங்க மனைவினாலதான், இல்லன்னா யாரு கொடுப்பா சொல்லுங்க? அப்போ இது இவ்வளவு பரவசத்தையும் அடைஞ்சிடுறீங்க. இங்க வந்து பரவசமா இங்க கிடையாது, நாங்க பரிதாபமே நான் தான் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பத்தி சொன்னாங்க. டெய்லி ஃபுட் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு. எங்க சமைச்சாதான் நீங்க எங்க அம்மா மாதிரி சமைக்கல, எங்க அம்மா மாதிரி சமைக்கலன்னு ஒரு குறை சொல்றீங்க. கேட்கிற நீங்களே பரிதாபம்னா அதையும் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு மெனக்கெட்டு செஞ்சு வைக்கிற உங்க மனைவி பரிதாபம் இல்லையா? அதானே சொல்லுங்க சார், என்ன சமையல் பண்றீங்க? உங்க அம்மா ஃபுட்ட சாப்பிட்டு வளர்ந்ததே நீங்க தானே. நீங்க மனைவி உட்கார வச்சு இந்த பாரு இப்படிதான் எங்க அம்மா சமைப்பாங்க அப்படி செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே? அதானே சார். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ரொம்ப குண்டா இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் ரொம்ப வச்சுட்டீங்க. அதுவும் இல்லாம இன்னொரு கம்ப்ளைண்ட், அதிக செலவு பண்றாங்க மனைவி. எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அவங்கதான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதானே கல்யாணத்தப்ப ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் டெபாசிட் ஆச்சு. அவங்க லம்பா கொடுத்தாங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்றீங்க. பண்ணுங்க சார். கௌரி வாங்கியிருக்காருங்கிறீங்க. இப்ப அதான் உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி. நடுவர் அவர்களே, இந்த ஆண்களுடைய வாழ்க்கையில அவங்க பரவசத்தின் உச்சத்துல இருக்கிறதே அவங்க மாமனார் வீட்டுலதான். ஏன் தெரியுமா? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல நம்ம ஊர்லயே நம்ம ஒரு பையன் மதிக்க மாட்டான். ஆனா மாமனார் வீட்டுல தமிழ்நாட்டு மன்மதனே வாராய், நீ பெண் நயங்கு நயங்கு மயங்கு மயங்கு வாராய், நீ இங்கேதான் மகராஜனே அப்படின்னு மாப்பிள்ளை ஒரு ஆள் வழிவிடுங்கோ, மாப்பிள்ளை ஒரு ஆள் வழிவிடுங்கோ அப்படின்னு அழைக்கிறது. எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் வாங்க வாங்க உட்காருங்க, மாப்பிள்ளைக்கு வேர்க்குது ஏசி கொடுங்க, மாப்பிள்ளைக்கு தண்ணி கொடுங்க, ஸ்வீட் கொடுங்க, அது கொடுங்க, மாப்பிள்ளைக்கு கறி பிடிக்கும், மாப்பிள்ளை தனியா உட்கார்ந்து போய் பேசிக்கிட்டு. இப்படி இந்த ராஜ கவனிப்பு வேற எங்கேயாச்சும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அது இப்ப இல்ல, எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு போனாலும் நீங்க அங்க மகாராஜா தான். இது என்னைக்காவது உங்க வீட்டுல உங்க மனைவிய மருமகள் விழார் வழிவிடுங்கோ, மருமகள் விழார் வழிவிடுங்கோ அப்படின்னு கூப்பிட்டு மருமகளுக்கு அது வேணுமா இது வேணுமா, மருமகளுக்கு வேர்க்குது அப்படின்னு என்னைக்காச்சும் மகாராணி மாதிரி நடத்திருக்காங்களா? எல்லா பரவசத்தையும் நீங்க அடைஞ்சிட்டு பரிதாபமா நாங்க தான் இருக்கோன்ற பழிய மனைவி மேல போடுறீங்க. உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சுட்டு என்ன ஏன்டா முறைக்கிற? எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஹை ஸ்பீட்ல உழைக்கிற. இதுதான் எல்லா மனைவியினுடைய மைண்ட் வாய்ஸும். ஐயா, பெரும்பாலான கணவர்கள் வீட்டுல தலையமே நடந்தாலும் தென்மூர்ல இருக்கிறது தான் அவங்க வாழ்க்கையை. யாரு ரொம்ப குறுக்கும் நம்ம போறதில்ல, யார் செத்தா என்ன, யாருக்கு என்ன கண்ணு, நான் என்ன பொறுத்த வரைக்கும் நிம்மதியா இருப்பேன். இப்படிதான் கணவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நடுவர்களே, நீங்களாச்சும் உங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நீங்க எங்க பக்கம் தான் தீர்ப்பு வழங்குவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்க முகநூல் பக்கத்தை பார்த்தா தெரியும். வருஷம் திருமண நாள் அன்னைக்கு 10 பக்கத்துக்கு பரவசத்தோட என் வாழ்க்கை எவ்வளவு பரவசம்னு கவிதையா
கவிதையா எழுதி போட்டு கல்லெடுத்தீங்க. அதை எல்லா வருஷமும் படிச்சவங்களுடைய ஃபேன் நானு. அதனால சரியான தீர்வை வழங்குவேன்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. அருமை 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 அருமை. நகைச்சுவையாக அதிரடியாக அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்து மிக அழகாக சிறப்பாக பேசி இருக்கக்கூடிய ஷினா சுல்தான் அவருக்கு வாழ்த்துக்கள். அதாவது உட்கார்ந்து இருக்கிறத 4 பேர் எக்ஸாம்பிள் உட்கார்ந்து இருக்காங்க. மெயின் டார்கெட் நான் மாட்டினது எந்த ஆசிரியர்கிட்ட படிச்சோமோ அவருதாங்கிற மாதிரி. அதாவது நான் சின்ன வயசுல நாங்க ஒரு பெட்டி கடை வச்சிருந்தோம். அப்ப அந்த பெட்டி கடையில பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா நான் தான் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருக்கப்போ அப்பவே எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு ஆளுங்கள்ட்ட கவரை பண்றப்ப பக்கத்து கடையில ஒரு சின்ன வட்டி கடை மாதிரி இருக்கும். அதுல ஒருத்தர் எங்க ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் அங்கெல்லாம் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. நான் ஆளுங்கள்ட்ட இந்த தேன் மிட்டாயை வைக்கிறதுக்கு சொல்றேன். இந்த தேன் மிட்டாயோட விலை 5 காசு. நான் சொல்றேன், தேன் மிட்டாயை கடிக்கும் போதினிலே இந்த தேன் பாயுது தொண்டையிலே பாலுகட தேன் மிட்டாயை கடிக்கும் போதினிலே இந்த தேன் பாயுது தொண்டையிலேன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. வாங்கிட்டு போய் 5 காசு தான். அவர் பக்கத்தால பேப்பர் படிச்சு இந்த தலையில அடிச்சுட்டு கசம் பிடிச்சவன, ஏண்டா 5 காசு மிட்டாயை வைக்கிறதுக்காக ஏன்டா பாரதியாரை எடுத்து கொண்டு போய் தேர்ல தெருவுல அப்படின்பாரு. அது மாதிரி வீரகுமார் சார் ஏதோ ஒரு தடவை பாடம் நடத்திட்டோம், தமாரியா மாட்டுவோன்னு நினைச்சு பார்த்துட்டோம். அவரை புரிஞ்சுட்டு நல்லாக தாக்கிட்டாங்க. சரி, சார்ந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்களும் இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, எல்லாம் பக்கத்தா இவங்க ஈடாமங்கலம் இங்க கும்போணம் அப்படிங்கறதுனால தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. சாரை பத்தி பல உண்மைகளை புட்டு வச்சுட்டாங்க. அடுத்து இப்ப பரிதாபங்கிற தலைப்புல பேசணும். ஒரு அப்பங்காரன் சொன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப 20-25 வருஷமா அப்படியே என் கண்ணு மாதிரி பொத்தி வளர்த்து அப்படியே இந்த சுமையை கொண்டு இறக்கி வச்சுட்டு இருக்கம்பா, நீதான் நல்லபடியா காப்பாற்றணும்னு மாப்பிள்ளை சொல்றப்ப அவன் சொல்றான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், இது எப்படா இறக்கி வைப்போம்னு இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கு, எந்த வேலையை கட்டிட்டு போயிட்டாட்டா, அதுக்கப்புறம் அவதிப்படுறோம் நான் தாண்டான்னு புருஷங்காரன் சொன்னான்னு ஒரு சொல்லுவாங்க. சரி, இப்போ பரிதாபம்ங்கிற தலைப்புல அந்த கருத்துக்கு ஆதரவாக பேசுவதற்காக நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் திரு முகமது சலீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க சலீம். மாலை வணக்கம். மாலை வணக்கம். என் தமிழ் அவ்வளவு சிறப்பா இருக்காது. நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், அதனால தமிழ் அவ்வளவு பேசினது கிடையாது. போஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இங்கிலீஷ்ல தான் பேசிருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தலைப்பை பார்த்தோம்னா என்னால சும்மா உட்காரப்பட்டேன். என்னால என்ன வந்தாலும் சரி நான் போதை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு என்னோட குவால் எல்லாம் பேசி எடுத்து வைக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டேன். அதனால என் தமிழ் ஏதாவது தான் மன்னிச்சிருக்கேன். ஆனா குமரன் தான் உண்மை. அதாவது நம்ம சொன்னாங்க, மாப்பிள்ளை பொண்ணுன்னா தாங்குவாங்கன்றாங்க. நானும் போனேன். 1 நாள் தாங்கினாங்க, 2 நாள் தாங்கினாங்க. நான் ஒரு வாரம் என்ன, மாப்பிள்ளை எப்ப போவாது மாமியார் வீட்டுல, மாப்பிள்ளை எப்ப கிளம்புறது, ஒருவேளை இங்கேயும் இருந்துருவாங்கன்ற பயம் வேற இருக்குது. ஓகே, பாஸ்போர்ட் வாங்கி பாக்குறது, அப்பா ரிட்டர்ன் தான் வந்திருக்கான், அந்த டைம்ல தான் ரிட்டர்ன் வீசா இருக்கும், ரிட்டர்ன் தான் வந்திருக்கான், அதனால ஒரு வாரத்துல போயிடுவாரு. அதனால நீங்க கொடுக்குற மரியாதை எல்லாம், மாப்பிள்ளை கொடுக்குற மரியாதை எல்லாம் செல்லுபடியாங்க. ஏன்னா எப்படி போனாலும் 2 வருஷம் கழிச்சு தான் வருவாரு, இருக்கிறத கொடுத்துருவோம். ஏன்னா இவரை நல்லபடியா 2 நாள் பாத்துக்கிட்டா இவர் 2 வருஷம் என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் டேட்டு, பிறந்த டேட்டு எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. வீட்டுக்காரங்க மேரேஜ் டேட் இருக்குது. ஆமா, ஏன்னா அதுதான் ஒரு தடவை மறந்துட்டு பட்டம் பார்த்தா. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க எல்லாம் பொறுப்பு இல்லாம ரொம்ப சுத்திட்டு இருந்ததாகவும், கல்விகளாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் மாறினதாகவும் தான் பேசு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அக்காக்காக வாங்கின கடனை நான் அடைச்சேன். என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் நகையை சேர்த்து நான் அந்த பொறுப்புல இருந்து நல்லபடியா கல்யாணம் நடத்தி வச்சேன். நாங்க நம்ம பொறுப்பு இல்லாம இருக்கோம். இவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த பிள்ளை என்னன்னா மைண்ட்ல செட் பண்ணிடுச்சு, நான் போறேன், என் புருஷன் நான் திருத்துறேன், என்ன அவன் பொறுப்பு இல்லாம இருக்கிறான். அந்த ஒரு மைண்ட் செட் நீங்க செட் பண்ணிட்டீங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் இவனை திருத்தி நம்ம வழிக்கு நம்ம கொண்டு வரோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பொறுப்பு இல்லாம இருக்கும். 18 வயசுல வேலைக்கு போக வச்சோம். காலேஜ்ல இவர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கும் போதே வேலைக்கு பாத்துருக்காரு. நாங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறோம். நீங்க இதை சொல்றது பொறுப்பு இல்லை, நாங்க தான் இவரை பொறுப்பாக்குறோம். ஓகே, நாங்க வீடு வாங்குறாங்க,
இவர் சொல்றாரு வீடு வாங்க, வீடு வாங்குறது பிரச்சனை இல்ல, லோன் வாங்கிட்டு நம்ம போறோம் இல்ல, லோன் பண்றோம் இல்ல, சரி வீடு வாங்கிட்டு வாங்கணும்னு முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஏங்க வீடு என் பேர்ல இருந்தாங்க எந்த பேர்ல வீடு உங்க பேர்ல இருக்குது கிடையாது சார். என்ன பேங்க்காரன் சொல்லிருப்போம் உங்க பேர்ல இருந்தாதான் நான் லோன் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்ல அந்த ஒரு பணத்துல மாயாண்டி குடும்பத்தாரு சார் இந்த பேர் தான் அவர் பேர்ல இருக்கு, அதிகாரம் தான் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் வந்து எப்படின்னா இந்த ஏசி மாதிரி ஸ்பிட் ஏசி மாதிரி இறந்த கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது வெளியே வந்து என்ன ரகலை பண்ணாலும் வீட்டுல அமைதியா இருக்கான். ஏன் அமைதியா இருக்கான்? வாயை திறக்க மாட்டான். ஏன்? முன்னாடி எல்லாம் வந்து பேசுனா ஒரு பிரச்சனை தீரும், பேசினாலும் பிரச்சனை வந்துருக்கு. வாயை திறந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஏமா நீங்க அங்க பாருங்க ஒருத்தன் வந்து உட்கார்ந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இல்ல பிரச்சனை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மனைவி கிட்ட ஒரு 4 கேள்வி இருக்கு சார், ஸ்டாண்டர்டா கேள்வி இருக்கு சார். ஓகே, 4 கேள்வி எப்பவுமே ஸ்டாண்டர்ட். முதல் கேள்வி எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, இது ரெக்கார்டு மாதிரி. என்னமோ நாங்க வந்து வெளியே சுத்திட்டு இருக்கிற மாதிரியோ நாங்க பொறுப்பு இல்லாம இருக்கு, இதேதான் பிரச்சனை. எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க? சரி வந்தாச்சு, என்ன சாப்பிடுறீங்க? என்னமோ வகை வகையா சமைச்சு வச்ச மாதிரியோ அதே காஞ்சி போன 4 இட்லியும் அந்த சாம்பார் இருந்தா வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த சாம்பார் 4 நாளா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அந்த சாம்பார். ஓகே, சரி அடுத்த நாள் காலையில என்ன சாப்பிடுறீங்க? நானும் சரி ஏதாவது குடும்பமா நல்ல வித்தியாசமா குடும்பமா, சரி அதே இட்லி அப்படியே உப்புமாவா செஞ்சு வச்சிருக்கேன். உப்புமாக்கு தொட்டுக்க ஏதா இருக்குதா? அதான் கிடையாது. வெங்காயம் சாப்பிடு, ஊறுகாய் வச்சிருக்காங்க சாப்பிடுங்க. பழைய நல்லது. இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, இப்ப ட்ரெண்டே மாத்திட்டாங்க. பழைய இருக்குது கேட்டா இதுல வந்து ப்ரோபயோட்டிக் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நேற்று வச்ச சோறு அவ்வளவுதான் எங்களுக்கு கடையில இருந்துட்டாங்க சார். சண்டை போட்டு அவங்க சாப்பாடு கொடுப்பேன். ஓகே, சரி அதுக்கு நீங்க வெளியே போய் சாப்பிடலாம்னா போயிட முடியுமா? முடியாது. ஏன்னா வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை அடுத்த நாள் மறுபடியும் வரும். நான் மறுபடியும் சமைக்க மாட்டேன், இதை வச்சே சமைக்கிறது கிடையாது. எதனால சமைக்கிறது இல்லைன்னா அவர் சொன்னார்ல பார்சல் வந்து பார்சல் எதனால வருது? ஏன்னா இந்த சண்டை வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நிறைய வருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் அதாவது இந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, தயவு செஞ்சு பொண்ணுக்கு வந்து போனை மட்டும் வாங்கி கொடுத்துறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த போன் மாப்பிள்ளை நம்பரை கொடுத்துறாரு. ஓகே, நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, மோஸ்ட்லி மாப்பிள்ளைய போன் போட்டு மாப்பிள்ளை இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா ஒரு போனை வாங்கி சிம்ம போட்டு பொண்ணுகிட்ட கொடுத்துருது. கல்யாணத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுறாங்களாம், ஆனா பேசுறது கிடையாது. ஒன் வே கம்யூனிகேஷன் தான். எப்படின்னா மாப்பிள்ளைய பேசுவாரு, மாப்பிள்ளை பேச மாட்டாரு, வளருவாரு, எல்லாத்தையும் வளருவாங்க. அந்த லூசு மாதிரி ஓகே எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸு, நான் இத்தனை நாள் தண்ணி அடிப்பேன், எனக்கு இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, நான் இப்படி இருந்தேன், எது இல்லைன்னாலும் அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி உலகிடுவான். இதெல்லாம் அந்த மெமரியில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவனை வா கல்யாணம் முடிஞ்சது உனக்கு இருக்குது, உனக்கு கட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா முதல்ல அந்த லிஸ்ட் இருப்பான். எந்தெந்த லிஸ்ட் யாரு யாரு எல்லாத்தையும் கட் பண்ணு. முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணு, எல்லாத்தையும் கட் பண்றாரு. அதுக்கடுத்து குடும்ப லிஸ்ட். குடும்பத்துல வந்து அம்மாட்ட இருந்து கட்டு, அப்பாட்ட இருந்து கட்டு, கூட பிறந்தவங்க கட்டு. சரி ஓகே, உங்க சைட்ல நான் வரோம், உங்க மாமனார் நான் ஏத்துக்கிறோம், உங்க கொள்கையாலே நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அந்த பக்கம் போகக்கூடாது. அதாவது வந்து சும்மா பேசணும்னு பேசிட்டு உங்களுக்கு போயிருக்குது. அதனால தயவு செஞ்சு பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்கள் ரொம்ப பரிதாபம். ஓகே, அதனாலதான் நான் வந்து பேசினேன். தயவு செஞ்சு ஏற்கனவே ஒரு தலைவர் தீர்ப்பு சொல்றது எடுத்து பேசுறதுல பாதி சொல்றீங்க தீர்ப்பு. பாத்தீங்கன்னா எல்லா பொம்பளையும் அந்த போகும் கலகலப்போ பாத்துக்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ சோகமா இங்க உட்காந்துக்கிட்டு. அதனால தீர்ப்பு பார்த்து சொல்லுங்க. சரிங்க, நன்றி. அதிரடியான முறையில் நம்ம முகமது சலீம் ஐயா வந்து அடிக்கடி பேச வர்றது கிடையாது. ஆனா இப்ப அவருடைய மனதுக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைப்பு வந்து மனதின் சுமைகள் அவ்வளவையும் எழுப்பி வைப்பதற்கு ஒரே காரணமாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொண்டு மனக்குமரல்களை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அவருடைய துணைவியார் இங்கு ஊரில் இல்லை நினைக்கிறேன், ஊரில் இருக்காங்க. அந்த தைரியத்துல மிகவும் சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தமைக்கு நன்றி. கிட்டத்தட்ட இந்த பக்கத்துல ஒரு 3 பேர் பேசியிருக்காங்க, அந்த பக்கத்துல ஒரு 3 பேர் பேசியிருக்காங்க. பொதுவா பார்த்தோம்னாக்கா
ஒரு ஆண்மகனுடைய நிலை வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து அவன் உண்மையிலேயே வந்து ஒரு ஆசோலேஷன்ல தான் இருக்கான். பொண்டாட்டிக்கு சாதகமா ஒரு 2 வார்த்தை பேசிட்டான்னாக்கா மத்தவன் சொல்லுவான், பாரு பொண்டாட்டிக்காலே இருக்காங்க அப்படின்பா. சரி, அப்பா அம்மாவுடைய மனசு போனக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி பொண்டாட்டிகிட்ட முறப்பா அப்படி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா கூட இந்த அம்மா முஞ்சதிக்கு வச்சுக்கிட்டு ஈதனியா சண்டை போடும். அவனால வந்து எந்த விதமான ஒரு இதுல வந்து சரி எப்படி அவங்கள கூல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ராஜாத்தி டார்லிங் அப்படி இப்படின்னு பேசுறான்னா கூட வீட்டுக்காரவங்க வந்து இதுதான் பேசுவாங்க, இந்த பையன் இவ்வளவு நாளா இந்த மாதிரி இல்லையே, கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு பொழுது அன்னைக்கு அது பின்னாடியே முந்தானே குத்திக்கிட்டு இருக்கானே. சரி, சில ஆம்பளைங்க பாத்தீங்கன்னா எந்த முடிவு எடுத்தாலும் தானே முடிவு எடுத்துருவாங்க. அப்ப உடனே சொல்லுவாங்க, பொண்டாட்டி பெற்ற ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுதா பத்தியே, இவனே இஷ்டத்துக்கு தானுங்கிற ஆளுமைக்கு முடிவு எடுத்துட்டு போயிடறான் அப்படின்பாங்க. பொண்டாட்டிகிட்ட போய் யோசனை கேட்டுக்கிட்டு இந்த விஷயத்த செய்வோமே அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சான்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த தானா சிந்திச்சு முடிவு எடுக்கணுங்கிற ஒரு அறிவு இருக்கா பத்தி அவனுக்கு, எதை எடுத்தாலும் பொண்டாட்டிகிட்ட தான் போய் கேட்கறான். ஆக ஆண்களுடைய நிலைமை வந்து இங்கேயும் மாத்திக்கிட்டு அங்கேயும் மாத்திக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்குது. சரி, இப்ப முகமது சலீம் ஐயா வந்து பரிதாபம் அப்படிங்கிற இதுல வந்து இந்த பக்கத்துல 3 பேரும் நல்லா ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் இப்ப பதில் கொடுக்கறதுக்காக நம்முடைய குமரகுரு சார் அவர்கள் வந்து ஆண்கள் வந்து பரவசமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக குமரகுரு ஐயா அவர்கள் வராங்க. பரவசமா இருக்கும் எங்கள் அணியினரு, அதே நிலைமையில பரிதவித்து இருக்கும் எதிர் அணியினரு. பரவசம் தான் தீர்ப்பு சொல்றதுக்கு பரிதாபமாக இருக்கும் நடுவர் அவர்களே மற்றும் பார்வையாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இது என்ன ஐயா தலைப்பு? கல்யாணத்திற்கு பிறகுதான் ஆண்களின் நிலைமை பரவசமாக இருக்கிறதா? இருக்குங்கிறீங்களா? அவனுடைய வாழ்க்கையில் கல்யாணம் என்ற பேச்சை எடுத்த உடனே அவன் பரவசமாகத்தானே இருக்கிறான். அதனுடைய உதாரணம் கூட இருக்கிறது. நம்முடைய சொல்வேந்தர் சோபனா அவர்கள் ஒரு பேச்சில் கூறியிருந்தார்களே, மாப்பிள்ளை பார்ப்பதற்கு அவர் எவ்வளவு பரவசப்பட்டு கொண்டிருந்தாரோ அதே பரவசத்துடன் தான் மாப்பிள்ளையும் இருந்திருப்பார். ஆமா, எப்போது பொண்ணை பார்ப்போம் எப்போது பேசுவோம் என்று. அந்த பரவசம் கல்யாணம் என்ற பேச்சை எடுத்தவுடனேயே பரவசம் ஒரு ஆண்மகனின் வாழ்க்கையில் தொற்றிக் கொண்டு விடுகிறது. கல்யாண நாள் என்பது என்ன காலாவதி நாளா? பரவசம் அதோடு முடிந்து விடுவதற்கு. கல்யாணத்திற்கு அப்புறம் கூட அந்த பரவசம் அவர்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு ஆண்மகன், கல்யாணமான ஆண்மகன் வெளியே போகும்போது வழக்கமா நம்ம எல்லாரும் செய்யற ஒண்ணுதான், வண்டி சாவியை தாண்டி எங்கேயாவது வச்சிடுவோம். மறுபடியும் அந்த வண்டி சாவி மாற்றத்துல நின்று ஒரு பொருள் விடுவோம். இங்க தானே வச்ச வண்டி சாவி, எங்க வீட்டுல இருக்குதான்னு கூப்பிட்ட உடனே ஒரே குரலுக்கு வந்து நின்று கூட உதவி செய்வாங்க பாருங்க, அவங்கதாங்க யாரு? அம்மாங்க. கூப்பிட்ட கூட ஒரே குரலுக்கு வந்து நிக்கிறவங்க யாரு? அம்மா தாங்க. அம்மா வீட்டுல இல்ல, இன்னொரு முறை கத்தணும், எங்க இங்க வச்ச இடத்துல இல்லையே, வீட்டுல வச்ச ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்க மாட்டேதான்னு ஒரு 2வது குரல் இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அவங்க யாரு? குழந்தையா இருந்தா சரி சத்தமா இருக்குதான்னு வந்து எடுத்து கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் இல்ல வீட்டுல. அப்போ திருப்பி திருப்பி கத்த வேண்டியிருக்கு. எத்தனை முறை தான் இந்த வீட்டுல கத்துறது? ஒரு தாய் தேடி எடுத்து கொடுக்குற வீட்டுல யாருமே இல்லையா அப்படி 4-5 முறை கத்துறதுக்கு அப்புறம் எப்படியே வந்து நின்னு பாப்பாங்க பாருங்க. பாக்குற பார்வையிலே பீதி இருக்கும் போல இருக்கு. வீட்டுல கம்பீரமா வந்து நின்னு இப்படி மேல கீழே பாக்குற ஒரே ஆளு அந்த வீட்டுல இருக்கிற வயதான பாட்டுதான். என்ன இங்க ஒரே சத்தமா இருக்குதுன்னு கேட்டுட்டு அவங்க பாட்டு திரும்பி போயிடுவாங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்படாம வீட்டுல மனைவி இருந்தாங்கன்னா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து உங்க கூட நின்று நீங்க எங்க போறீங்கன்னு அறிஞ்சு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் சரியா எடுத்திருக்கீங்கன்னா சரி பார்த்து வீட்டு வாக்குப்படி வரைக்கும் வந்து திரும்பி எப்பங்க வருவீங்கன்னு அன்பா கேட்பாங்க பாருங்க. அப்போ அடையாத பரவசம். எப்ப வருவீங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. திரும்பி எப்பங்க வருவீங்கன்னு கூட நின்று அப்போ கிடைக்காத பரவசம் கல்யாணத்துக்கு பிறகு. இது தினம் தினம் வாழ்க்கையில் கிடைக்கிற பரவசம் தானே. நீங்க எப்போ ஏன் பரிதாப நிலைக்கு போறீங்க? அதுக்கு அப்புறம் ஐயா
இது ஒரு சிறந்த உதாரணம் நீங்க குறிப்பிட்டுக் கொள்ளணும். நான் திருப்பி எழுதிருந்தேன். சோபனா அவர்கள் சொன்னாங்க, நீங்க ஏன் இங்க நின்னு பேசுறீங்க, நீங்க எல்லாம் எங்க பக்கம் வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப வலிமை இழந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஆறுதல் கொடுக்குற பாருங்க. ஆண்கள் எல்லாம் பரிதாபமாக இருந்தாங்க. எப்பங்க கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு குடும்பம் ஒரு பயணம் போகுதுன்னா அவங்க கொண்டு போய் செல்ல வேண்டிய சுமைகள் எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி, பெண்கள் தான் தலையில தூக்கின்னு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா குழந்தைய வச்சுக்கின்னு ஆண்கள் முன்னாடி இப்படி பரவசமா போயின்னு இருப்பாங்க. பெண்கள் பின்னாடி சுமையை தூக்கி பரிதாபமா வந்திருப்பாங்க. ஆனா அந்த வாழ்க்கையில அந்த கணவன்மார்கள் அடைந்தது பரிதாப நிலைத்தான். ஆனால் வாழ்க்கையின் சூட்சுமத்தை புரிந்து இந்த கால ஆண்கள் புரிந்து கொண்டு இப்போதெல்லாம் பாருங்க, நம்ம எந்த வெளியூர் பயணமாக போகட்டும், ஆண்கள் தான் 2 பக்கமும் 2 சுமை பெட்டிகளை தூக்கிக் கொள்வார்கள். சில சமயம் பெண்களுடைய கைப்பையும் ஆண்களின் கையில் தான் இருக்கும். ஆமா, இப்பொழுது நாம் பரிதாபமாக போனாலும் வாழ்க்கை பரவசமாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எது கேட்டாலும் நாம் வீட்டில் வந்தால் அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், பரிதாபமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் பதில் மட்டும் தெரிந்திருந்தால் நீங்கள் பரிதாப நிலையில் இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரவச நிலைக்கு சென்று விடலாம். அவர்கள் எது வேணாலும் சொல்லட்டும், அன்பே நீ சொல்றதுதான் சரி, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுங்கள், முடிந்தது. அப்போது பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பரவசம் எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. வேறொரு ரகசியமும் வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது. தட்டினால்தான் ஓசை எழும்பும், சங்கீதம் பிறக்கும். சங்கீதம் என்றாலே பரவசம் தானே. பரவசம். ஒரு கையால் ஓசை எழுப்ப முடியுமா? அல்ல, அந்த கேள்வியை சோபனாட்ட கேளுங்க. சங்கீதம்னாலே பரவசம் தானே. ஒரு கையால் ஓசை எழுப்ப முடியுமா? நிச்சயமாக முடியாது. முடியும். கையை இடமிருந்து வலமாக வீசுங்கள், ஓசை எழும்பும். கன்னத்திலையா? கன்னத்திலையா? எங்கெல்லாம் ஒரு கை மட்டும் உயர்ந்து நிற்கிறதோ அங்கெல்லாம் நிலைமை பரிதாபம் தான். எங்கெல்லாம் 2 கைகள் இணைந்து ஓசை எழுப்புகிறதோ அங்கு பரவசம் நீடித்து நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு பரவசம் தான் என்று நடுவ தீர்ப்பு வருவார் என்று உறுதியாக கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படி அலட்டிக்காம வந்து நின்றுகிட்டு தரமாரியா 6 அடிக்கிற மாதிரி தன்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகா எடுத்து இங்க வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த கிரிக்கெட் போட்டி நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா முன்னாடியே திட்டம் போட்டிருப்பாங்க. யார் இந்த கீ டார்கெட் பிளேயர் யாரா அவரை எப்படி முதல்ல வீழ்த்துறது அப்படின்னு திட்டம் போடுவாங்க. அது மாதிரி இந்த சோபனா அம்மா இடையில என்ன பண்ணிட்டாங்க, போன இடையில ஒரு போட்டியில வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பேச்சு ஒண்ணு கொடுத்தாங்க. அவங்க பேசின ஒரு 1-2 பேச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டா அதையே புரிய வச்சு எல்லாருமே அனுப்பிக்கிறாங்க. அதுல வந்து அந்த பொண்ணு பார்க்க வந்தது, அது சம்பந்தமான அந்த கதைய பேச்சா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில பேச்சுக்கள் அவங்க பேசின பேச்செல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அழகா டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிக நல்ல ஒரு பேச்சு. அதாவது சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல வந்து அம்மா சமைக்கிறாங்க. அம்மா சமைக்கிறப்ப நல்ல ஒரு வாசனையா இருக்கும். அந்த சமையல் கட்டுல இருந்து வாசனை வந்துச்சுன்னா அது அம்மாவோட சமையல்னு அர்த்தம். சரி, சமைச்சுக்கிட்டு இருக்கனே வாசனை வருதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கொண்டாட்டி சமையல் அர்த்தம். வேற வழி இல்லை, ஆமா ஆமா வருது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு இது சொன்னாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து பெண்கள் தான் வந்து எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு போனாங்க. அப்ப மாதிரி ஆம்பளைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி கம்பீரமா முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாம் சிரமப்பட்டு திருப்பி வருவாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டம். அதாவது எங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அதாவது என்னுடைய பாட்டி வந்து சென்னையை சேர்ந்தவர்கள். பாட்டி சென்னையில வளர்ந்தவங்க. அவங்க வந்து குடவாசலுக்கு அருகில் பருத்தியூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் மாப்பிள்ளை கட்டிருக்காங்க. அவங்க வந்து புகை வண்டியில வந்து இறங்குறாங்களாம். பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி சென்னையில திருமணம் ஆகி வந்து அவங்க கும்போணத்துல வந்து இறங்கி, அப்பெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து வாகனங்கள்ங்கிறது ரொம்ப கம்மி. நினைச்சு பாருங்க, 2 பேரும் மாலையை போட்டுக்கிட்டு கும்போண ரயில் வண்டியில வந்து இறங்கி அங்கேருந்து பொண்ணையும் மாப்பிளையும் நடக்க வச்சே அழைச்சிட்டு போயிருக்காங்க பரிசுகள் வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் நடத்தியே அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் கடந்து இன்றைக்கு நாம வந்து ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து எடை தூக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம்லாம் ஒரு இருந்துச்சு.
இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வெயிட் நம்ம தலையில தூக்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க அப்படி ஜாலியா அப்படி தூக்கிட்டு அப்ப ரொம்ப வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு இருக்காங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் இருக்கான் அப்படின்னாக்கா அவன் எப்படி விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு சொல்லி யாருன்னு ஒருத்தன் சொன்னான். பத்தி குச்சி பத்தி காலுடா யாரும் வந்து வகையில அப்படின்னு பாடிட்டு ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பான். சரி ரைட்டு, கல்யாணம் ஆயிடுச்சுது. கல்யாணம் ஆனோம்னா பாத்தீங்கன்னா இவனை வந்து கையால பிடிக்க முடியாது, ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருப்பான். அன்பே அன்பே கொள்ளாதே அப்படின்னு சொல்லி மனைவி மேல கொஞ்சம் மயங்கி ரொம்ப சந்தோஷத்துல வந்து மயங்கி அப்படியே வர்ணிச்சு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருப்பான். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் அவனுடைய லெவல் என்னையா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வந்து ஒரு காலகட்டத்துல கல்யாணம் ஆகி முடிச்சோன்னு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அவன் சொல்லுவான். என்ன பாட்டியா பாடிட்டு இருப்பான்னா, உயிர பூடிச்சு குண்டியில அடைச்சு சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம்னு பாடிட்டு இருக்கான். ஏன்னா வேற வழி இல்ல, வந்து மாட்டியாச்சு, என்ன பண்றது, அவதிப்பட்டுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்பதான் வந்து சொன்னா சரி ஒரு 10-15 வருஷம் ஆயிட்டு என்னையா பண்ணுவோம் அப்படிங்கிறப்பதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாட்டு அப்ப வரும். பின்னாடி ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை யாருன்னு பாடிட்டு இருக்கேன்னா அந்த காலகட்டம். இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுதான் வழிடா அப்படின்னு சொல்லிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, 2 தரப்புலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான முறையில மிக அழகான முறையில வந்து வாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு வந்து எந்த பக்கம் தீர்ப்பு சொல்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நமக்கே வந்து ஒரு குழப்பம் வருது.